வெயிட் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நான் சொல்றது உங்களுக்கு நம்ப முடியாததா இருக்கும். ஆனா உண்மை. என்னுடைய 5ஆம் வகுப்பு நான் படிக்கும் பொழுது என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வெங்கடேஷ்னு ஒரு ஃப்ரெண்டு உண்டு. முதல் முறையா அவன் கூட தான் அவன் சினிமா தியேட்டருக்கு அழைச்சிட்டு போயிருந்தான். 5ஆம் வகுப்பு படிக்கும் போதே நான் சினிமா அரங்குக்கு ஸ்கூலை கட் பண்ணிட்டு நான் போயிட்டேன். ஸோ அது சின்ன வயசுல அது எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதன் பிறகு அவ்வப்போது நான் என்ன பண்ணுவேன்னா, சினிமா தியேட்டருக்கு போயிட்டு சினிமா பார்க்கறது எனக்கு பழக்கமாகி போச்சு. என்னுடைய ஊருக்கு நான் வந்தா கூட என் சொந்தக்காரர்களும் எல்லாரும் இரவு நேரத்துல நைட் ஷோக்கு தான் போவாங்க. அப்போ எங்களை தூங்க வச்சுட்டு எங்க சொந்தக்காரங்களாம் போவாங்க. நாங்க தூங்காம முழிச்சே இருப்போம். அவங்க போகும்போது கரெக்டா எந்திரிச்சு அவங்க கூட நாங்க அழுதுகிட்டே ஓடிடுவோம், எங்களையும் கூட்டிட்டு போங்கன்னு சொல்லி. இப்படி அந்த சினிமாவுக்கு ஒரு பெரிய அடிக்ட் ஆயிடும். என்னுடைய 11ஆம் வகுப்புக்கு பிறகு அதிகமாய் சினிமா பார்க்க நான் தியேட்டருக்கு போக ஆரம்பிச்சேன். படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா முதல் நாள் அந்த ஷோவை பார்க்கணும். எனக்கு பிடித்த நடிகர் படத்தை நான் பார்க்கணும். திரையரங்குகளுக்கு போய் கை தட்டி விசில் அடிச்சு பயங்கரமா டான்ஸ் ஆடி இப்படிதான் என்னுடைய ஸ்கூல் காலங்களில நான் இப்படியா இருந்தது உண்டு. ஆனா என்னை ஆண்டவர் ரட்சித்த பிறகு எனக்கு ஒரு வசனம் நான் படித்த பொழுது என்னுடைய பழைய காலங்கள் ஞாபகம் வந்தது. வசனம் சொல்லுகிறது, ரோமர் 13ஆம் அதிகாரம் 13வது வசனம், களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காமவிகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்களை போல சீராய் நடக்க கடவோம். பாத்தீங்களா? அப்போ களியாட்டுனா என்ன? இப்படிப்பட்ட திரையரங்குகளுக்கு போய் தன்னுடைய சந்தோஷத்திற்காக உலக ஆசைகளுக்காக போய் அங்க நடனம் ஆடி இப்படிலாம் என் வாழ்க்கை இருந்துச்சு. ஆனா இன்றைக்கு அந்த பழக்கத்திலிருந்து கர்த்தர் என்னை விடுவித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் என் வாழ்க்கையை மாற்றினதை நினைக்கும் பொழுது நான் கர்த்தருக்குள்ள சந்தோஷம் பண்ணுகிறேன். ஒருவேளை நீங்களும் அப்படி சினிமாக்களுக்கு உலக கேளிக்கைகளுக்கு அடிமைப்பட்டு இருப்பீங்கன்னா கர்த்தருடைய நாமத்தினால சொல்றேன், நிச்சயம் உங்களை வெளியே கொண்டு வர அதிலிருந்து உங்களை சீராய் நடக்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றுவார். God bless you.